அலங்கோலமாக்குனதும் இல்லாம நல்ல கொரட்டப்பட்ட தூங்கிட்டு இருக்கீங்க. இப்ப பாருங்கடா, நான் கத்துற கத்துல எப்படி எந்திரிக்கிறீங்கன்னு மட்டும் பாருங்க. Soldiers form a line. You so எப்படி எந்திரிக்க வச்சு பாத்தீங்களாடா? ஏன்னா உனக்கு இந்த நல்ல எண்ணம்? இப்பதான் நான் கனவுல தர்ஷா குப்தா கூட டூயட் பாடிட்டு இருந்தேன். அது பொறுக்கலையா உனக்கு? என்ன தர்ஷா குப்தா கூட டூயட் பாடிட்டு இருந்தியா? ஆமா, பின்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால உன் பொண்டாட்டி கூட டூயட் பாடுவ. என்ன மாதிரி கல்யாணம் ஆனது கன்னி பசங்களாம் இப்படிதான் டூயட் பாடுவாங்க. சரிடா, சாரிடா. நீ யார் கூட டூயட் பாடிட்டு இருந்த? ம், எமி ஜாக்சன். எமி ஜாக்சனா? ஆமா, சங்கர் சார் I2 எடுக்க போறாராம். அதுல நான் தான் எமி ஜாக்சனோட ஜோடி. அப்புறம் இப்பதான் பூக்கலை பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அதை கெடுத்து விட்டுட்டல நீ. எமி ஜாக்சன் என்னை கிஸ் பண்ண வந்தான், அதுக்குள்ளேயும் அதுல மண்ணலி போட்டுட்டான். சிரிக்காதடா, சிரிக்காத. ஆமா, அப்புறம் எங்களை மாதிரி கல்யாணம் ஆகாத கன்னி பசங்களோட சாபம் உன்னை சும்மா விடாது. எப்பா சாமிங்களா, சாபகேவும் விட்டுறாதீங்கப்பா, தாங்காது பாடி. சரி விடு மச்சான், கால் எப்படி இருக்கு? எல்லாம் பர்ஃபெக்டா சரியாயிருச்சா? பரவாயில்ல மச்சான், ஓரளவுக்கு இப்ப நடக்க முடியுது. ஆனா பழையபடி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண முடியல. சரிடா மச்சான், அது போக போக சரியாயிடும். ம், ஆமா, என்ன ரூம் ஃபுல்லா ஒரே துணியா கிடக்கு? வேற எப்படிதான் கிடக்கும் பேச்சுலர்ஸ் ரூம்? ம், ஆனா ஒரு எலி சத்த நாத்த அடிக்குதே, அது எதுல இருந்து வருது? அதுவா மச்சான், இதுலயான்னு மூந்து பாரு. கருமம், என்னடா இந்த நாத்த நாருது? கடைசி எப்படா தோச்ச? இப்போதான் மச்சான். இப்போனா? போன வாரம் மச்சான். செய் செய், கருமம் கருமம். ஒழுங்கா ஏதாவது வெளியே எடுத்துட்டு போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. சரி சரி, கொந்தளிக்காத, போயிடும். 1.5 மாசம் ரூம்ல இல்ல. போய் சீக்கிரம் ரெடி ஆகுங்க, இன்னைக்கு பாஸ் நம்மளுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்ல போறாராம். ம், சரிடா. ம், போங்கடா. போறோம்டா. போகும்போது உங்க அழுக்கு முடியல தூக்கிட்டு போங்க. சரிடா மச்சான். 1.5 மாசம் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள ரூமை எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க? हाय अर्जुन। नमस्ते सर। नमस्ते। आप कैसी हो? आई एम फाइन सर, आई एम गुड। ओके ओके। अर्जुन, मुझे आपसे कुछ बात करेंगे तो? ओके सर, बोलिए। एवरीथिंग विल बी ऑल राइट सर। एनी प्रॉब्लम सर? எஸ் அர்ஜுன், சம் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இறங்கியிருக்காங்க. ஓகே சார், இப்போ நான் என்ன பண்ணணும் சார், சொல்லுங்க. அதான் அர்ஜுன், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். எப்படியும் நீங்கள் ஆர்மி விட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஜாப் மட்டும் பண்ணிட்டு போங்க. ஷோர் சார், கண்டிப்பா. என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. நீங்களும் உங்கள் டீமும் அந்த ஆஸ்திரேலியன்ஸோட டீமில் சேரணும். அது எப்படி சார் முடியும்? நாங்கள் இந்தியன்ஸ்னு கண்டிப்பாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே சார். எஸ் அர்ஜுன், யூஆர் ரைட். அந்த ஆஸ்திரேலியனுக்கு இந்தியன் ஃபுட்டுனா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஒரு இந்தியன் குக்கு வேணும்னு நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்களும் உங்கள் டீமும் என்ன பண்ணுறீங்க, ஒரு குக்கு மாதிரி அவங்களோட டீமுக்குள்ள சேர்றீங்க. சேர்ந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் அங்கே என்னென்ன நடக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு சொல்லிட்டே இருக்கணும். நம்ம இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா அவங்க என்ன பண்றாங்கன்னு நீங்க அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்த பேட்டில் கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாகணும். நம்ம இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா நடக்கிற எல்லாத்தையும் நம்ம தான் தடுக்கணும். அஸ் இந்தியன் ஆர்மி மேனா நம்ம தான் அதை கண்டிப்பா சரி பண்ணணும். எஸ் சார், ஷியோர். நீங்க சொன்ன மாதிரி நானும் எங்க டீமும் கண்டிப்பா அங்க போய் அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நாங்க இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருப்போம் சார். இதை மட்டும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா நீங்க இந்த ஆர்மி விட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு நேமோட போவீங்க. ஓகே சார், ஐ வில் டூ இட். ஓகே அர்ஜுன், கேரி ஆன். மே ஆரிஹோம். ஓகே சார், டேக் கேர். சார் சொன்ன மாதிரி இந்த ஆர்மி விட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நேமோட போகணும். கண்டிப்பா இந்த பேட்டில் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாகணும். அந்த ஆஸ்திரேலியன்ஸ்க்கு எந்தவித சந்தேகமும் வராம அவங்க நம்ம இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா என்ன பண்றாங்கன்னு கண்டிப்பா அவங்க கூட இருந்தே தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல அர்ஜுன்? எஸ் சார். அர்ஜுன், நீங்களும் உங்க டீமும் போக போற இடம் ரொம்ப ரிஸ்கான இடம். அங்க கொஞ்சம் பார்த்து சேஃபா இருக்கணும், சரிங்களா? அங்க போகும்போது நீங்க பக்கா கிராமத்தா மாதிரி இருக்கணும், சரிங்களா? ஓகே சார். உங்க ட்ரெஸ்ஸிங்ல இருந்து உங்க பேச்சுல இருந்து எல்லாமே பக்கா கிராமத்தா மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு துளி கூட சந்தேகம் வரக்கூடாது உங்க மேல. ஏன்னா நீங்க அவங்களுக்கு சமையல்காரங்களா தான் போறீங்க.
உங்ககிட்ட இருக்கிற எந்த திங்ஸும் உங்க கண்ணில் படவே கூடாது. நீங்க அவங்க கிட்ட ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல மறைவா உங்க திங்ஸ் எல்லாத்தையும் நீங்க புதைச்சு வச்சுட்டு போகணும். அவங்க எல்லாரும் நைட்டு தூங்கினதுக்கு அப்புறம் எங்களுக்கு அப்பப்போ வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க அவங்க கிட்ட போய் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நாங்க எங்க கூட டைரக்டா கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுப்போம். அதையும் நீங்க அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும். அங்க என்னென்ன நடக்குதுன்னு நாங்க அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே சார், ஷூர். உங்க 3 பேர்த்தோட சேர்த்து இன்னும் 2 பேர் வருவாங்க. ஸோ நீங்க 5 பேர். டைரக்டா 5 பேருமே அவங்க கிட்ட ரீச் ஆக வேண்டாம். நீங்க 3 பேர் மட்டும் அவங்க கிட்ட ரீச் ஆனா போதும். மத்தவங்க 2 பேரும் அவங்கள விட்டு தள்ளியே இருக்கணும். அப்பதான் அவங்களால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க 2 பேரும் உங்களை சேவ் பண்ண முடியும். ஓகே சார், சூப்பர் ஐடியா. அப்புறம் இந்த பேட்டில்ல முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. என்ன டீ ஃபோனை எம்பிட்டு நேரமாக கையில் வச்சு ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கவ? அப்படி என்னது தான் பார்த்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை கங்கா, அவங்க போய் இவ்வளோ நேரம் ஆச்சா, அதான் ஒரு ஃபோனும் பண்ணலை. நம்மளாச்சும் ஃபோன் பண்ணுவோமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கணும்? ஃபோன் பண்ணு. ம். என்னல ரிங் போதா? ம். நாங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு சேஃப். ஓகே சார். இந்த நேரத்துல யார் கால் பண்றது? சரி, யாரா இருந்தாலும் அப்புறமா பேசுவோம். பாஸ்கர் அண்ட் ஜான், நீங்க 2 பேருமே ரொம்ப சேஃபா இருக்கணும். ஓகே சார், கண்டிப்பா. அர்ஜுன், ஐ திங்க் உங்க ஃபோன் தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ் சார், எங்க வீட்ல இருந்து தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா அப்புறம் பேசிக்கிறேன். நீங்க இப்ப சொல்லுங்க சார். ஓகே ஓகே. நீங்க போகும்போது நிறைய வெப்பன்ஸ் எடுத்துட்டு போங்க. ஆனா உங்களுக்கு எதுவுமே அந்த இதெல்லாம் தெரியக்கூடாது. எல்லாத்தையும் நீங்க மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கணும். அண்ட் உங்க ஃபோனையும் கூட. உங்க ஃபோன்ஸ் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கவர்க்குள்ள போட்டு மண்ணுக்குள்ள வச்சு மூடிடுங்க. ஓகே சார். என்னவா இவங்களுக்கு ஃபோன் எடுக்கிறதுக்கு 3 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன். ஃபுல் ரிங் போகுது, ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எடுக்கலன்னா விடேன் டீ, வேலையாக இருப்பாங்களோ என்னவோ. என்ன பொல்லாத வேலை? நான் ஊருக்கு நல்லபடியாக போய் சேர்ந்துட்டேன், நல்லா சேஃபாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபோன் பேசுறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆயிருப்போது. ஓகே சார், ஓகே சார். சரி, அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ண நேரம் இல்லை. நான் பண்ணுற ஃபோனையாவது எடுக்கலாம்ல. இன்னொருக்கா நான் ஃபோன் பண்ண தான் போகிறேன். பிறவும் உன் இஷ்டம். ஆமா சார். அர்ஜுன், உங்களுக்கு தான் ஃபோன் வந்துட்டே இருக்கு. நீங்க அட்டென்ட் பண்ணி பேசுங்க. ஓகே சார். ஜான், பாஸ்கரன், நீங்க இங்க வாங்க. ஓகே சார். ஹலோ. அட்டென்ட் பண்ணிட்டாங்க. ஹலோ மாமா, நீங்கள் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டீங்களா மாமா? அங்கே சேஃப் தானே மாமா? ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? ஹலோ கௌரி, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? ஒரு மனுஷன் ஃபோன் அட்டென்ட் பண்ணலனா அவன் பிஸியா இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேணாம். அந்த இங்கிதம் கூட தெரியாதா உனக்கு? கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா கௌரி உனக்கு? இல்லை மாமா. பேசாத எதுவும். நானே ஃப்ரீ ஆயிட்டு தான் உன்னை கூப்பிடுவேன்ல. அதுக்கு முன்னாடி எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி முந்தி கேட்டு ஃபோன் பண்ற? எங்க ஆபீசர்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்க முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். சும்மா நொய் நொயின்னு கால் பண்ணிட்டு இருக்க. மன்னிச்சுக்கிடுங்க மாமா, தெரியாம கால் பண்ணிட்டேன். என்ன தெரியாம கால் பண்ணிட்டு தெரிஞ்சு கால் பண்ணிட்டேன். இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இனிமே நீ ஃபோன் அடிச்சு நான் அட்டென்ட் பண்ணலன்னா ஃபோனை கட் பண்ணிடு. நானே ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடுவேன். புரியுதா? சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணக்கூடாது. இப்போ ஃபோனை வை. என்னவா அவன் இந்த எகிரி எகிரிக்கிட்டு இருக்கான்? ஃபோன் பண்ணது குத்தமா? இனிமே அவங்களே ஃபோன் பண்ணாலும் நான் அட்டன் பண்ண மாட்டேன். அங்கே போனதும் என் மேலே உள்ள பாசம் எல்லாம் போயிருச்சு. அதையும் சரி, அவனுக்கு எம்பிட்டு ஆசையா நீ ஃபோன் பண்ண, அதை விட்டுட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிகிட்டு இருக்கியா? இனிமே அவனே ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணாத. ஆமாம், இனிமே நான் ஃபோன் பக்கத்தில் கூட போக மாட்டேன். கிடக்கட்டும், எனக்கு என்ன வந்துச்சு. ஆமாட்டி, கிடக்கட்டும். நீ பேசாம இரு, அப்பதான் அவனுக்கு புரியும். சாரி சார், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இட்ஸ் ஓகே அர்ஜுன். ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு நம்ம மேலே கண்டிப்பாக அக்கறை இருக்க தான் செய்யும். அதுவும் அவங்கள விட்டு நம்ம ரொம்ப தொலைவில் இருக்கோம், பார்டரில் இருக்கோம். நம்ம அவங்கள விட்டு தூரத்தில் இருக்கோம், பார்டரில் இருக்கோம்.
அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் வதக்குன்னு பயத்தோட தான் இருக்கும். அதனால டைம் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவங்க கிட்ட ஃபோன் பேசிடுங்க. ரொம்ப நேரம் பேசலனாலும் உங்க குரலை கேட்டா வச்சு அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. ஓகே சார். சரி, ஓகே. நாளைக்கே நீங்க இந்த பேட்டரியில ஸ்டார்ட் பண்ணணும். நாளைக்கு அவங்களோட இடத்த ரீச் பண்ணணும். திரும்பவும் சொல்றோம், அந்த இடம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஆமா அர்ஜுன், ரொம்ப சேஃபா இருக்கணும். ஒன்ஸ் அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா அவங்க உங்களை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வெப்பன்ஸை பத்திரமா வச்சிருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வரும்போது அந்த வெப்பன்ஸை யூஸ் பண்ணுங்க. ஓகே சார். சரி அர்ஜுன், நீங்க போறதுக்கு இன்னும் 2 பேரை நாங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த பேட்டிலுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் நாங்க ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால்ஃபர் பண்றோம். நீங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ஒரு பேக்ல எடுத்து வச்சுக்கோங்க. இன்க்ளூடிங் சார்ஜர், ப்ளூடூத், என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கரெக்டா மறக்காம எடுத்து வச்சிருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஓகே சார், கண்டிப்பா. ஓகே, கேரி ஆன். ரொம்ப பயமா இருக்கு மச்சான். அந்த இடம் ரொம்ப ரிஸ்க்னு சொல்றாங்க. இது நமக்கு தேவையா மச்சான்? சீ, ஒரு ஆர்மிக்காரனா இருந்துகிட்டு இப்படி பயப்படுற? இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவோம்னு தெரிஞ்சுதான் நம்ம இந்த வேலையை செலக்ட் பண்ணோம். அப்புறம் என்ன, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே மச்சான். ஃபோன் பண்ண திட்டி விட்டுட்டீங்களா? இனிமே நீங்கள் ஃபோன் பண்ண கூட நான் அட்டன் பண்ண மாட்டேன். ஹலோன்னு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். பாருங்க. ஹம். என்ன டீ, 2 பேரும் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன நடக்க கூடாது நடந்து போச்சு? ஏன் பேச மாட்டீங்க? நல்லா தம்பி பெற்று வச்சிருக்கீங்க பாருங்க. என்னது, தம்பியை நான் பெத்து வச்சிருக்கேனா? ஆமே. சரி, இப்ப அவன் மேல கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்து போச்சு? காலையில் எம்பிட்டு ஆசையாக என் தங்கச்சியும் அவனுக்கு ஃபோன் பண்ணுறான். பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க வேண்டியதானே? என்னமோ அவனுக்கு தான் வாய் இருக்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடிலாம் என் தங்கச்சி திட்டுறியான். அவனுக்கு எம்பிட்டு அழுத்தம் இருக்கும். அவனுக்கு எம்பிட்டு திமிர் இருக்கும். கௌரி, என்னங்க மாமா? கங்கா சொல்றதுலாம் உண்மையா? அர்ஜுன் உன்னை திட்டானா? அட அதை விடுங்க மாமா. இனிமே அவங்க ஃபோன் பண்ணாலும் நான் அட்டன் பண்ண மாட்டேன். நீங்களே அவங்க கிட்ட சொல்லிடுங்க. ஏன், என்னாச்சு அப்படி? விடுங்க மாமா. சும்மா அதையே கேட்டுட்டு இருக்காதையே. கரெக்ட் இல்லை, நீ இப்படி தான் இருக்கணும். இந்த புருஷமார்களுக்கெல்லாம் நம்மளோட அருமை தெரியவே தெரியாது. வாலண்டியராக நம்மளே இப்போ வழியே பேசுகிறோம்ல, அப்படின்னா இப்படி தான் திட்டுவாங்க. நீ இப்போ இருக்க பாரு, அப்படியே இரு. ஏட்டி கங்கா, என்ன? அவளே ஏதோ அவன் மேல கோவத்துல இருக்கா. அவளை சமாதானம் செய்யறதை விட்டுட்டு நீ கடந்து ஏத்தி விட்டுட்டு இருக்கவ. ஆமாம், நான் ஏற்றி விட்டு தான் அவளுக்கு கோவம் இருக்கு. அவளே ஏற்கனவே அவன் மேலே கோவமாக தான் இருக்கா. அவன் ஃபோன் பண்ணால் கூட அட்டன் பண்ண மாட்டா. அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கா. சரி, காலையில அவனுக்கு ஏதாவது முக்கியமான வேலையா இருந்திருக்கும், அதனால அப்படி பேசியிருப்பான். அதுக்காக போனே பேச மாட்டேன் நான் சொல்றது. ஆமாம், அப்படி தான் சொல்லுவோம். ஐயோ, காலையில வேற நம்ம இருக்கிற கோவத்துல கௌரியை நல்லா திட்டி விட்டுட்டோம். இப்ப அவகிட்ட பேசணும் போல இருக்கே. இப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா. சரி, ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்கலன்னா நம்ம மேல இருக்க கோவத்துல ஃபோனு கூட அட்டன் பண்ண மாட்டாளே. இப்போ என்ன செய்ய? சரி, ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்ப்போம். எடுக்கலைன்னா விட்டுருவோம். சரி கௌரி, வா கீழே போலாம். இல்லை மாமா, நீங்கள் போங்க. சரி கங்கா, வா நம்ம போலாம். அவன் தான் ஃபோன் பண்றான் போல. எல்லாம் ரொம்ப கோவமா இருக்கா போல, அதான் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. ஹலோ மாமா. ஹலோ கௌரி. என்ன பண்ணுறீங்க மாமா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? அடி பாவி, காலையிலேருந்து ஃபோன் பேச மாட்டேன், ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் அடிச்சு அடுத்த கணமே ஃபோன் எடுத்துட்டா. அதான் லவ். லவ்வுக்கு ஈகோலாம் பார்க்க தெரியாதுமா. இதுக்கு எதுக்கு வெள்ளையும் சொல்லியுமா தெரியணும்? இதுக்கு தான் காலையிலேருந்து இம்பிட்டு அலப்பறை பண்ணிட்டு இருந்தாளாக்கும். உனக்கு என்னவா? ஏன் சொல்ல மாட்டீங்க? காலையிலேருந்து கிடந்து ஏங்கிட்ட தானே புலம்பிக்கிட்டு இருந்தா.
வேறவே நான் புலம்பாம வேற யார் புலம்புவா? ஆளி மண்டையும் பாரு. சரி சரி, வா நம்ம கீழே போலாம். அவங்க 2 பேர் பேசிக்கிட்டோம். அங்க பனிலாம் எப்படி இருக்கு மாமா? ரொம்ப குளிருதா? ஆமா ஆமா குளிருதா. உன் புருஷனுக்கு ஸ்வெட்டர் கொண்டு போய் கொடுத்துட்டு வா. ஆமா கௌரி, இங்க குளிராதான் இருக்கு. ஆமா, அங்க என்ன சத்தம்? அது வேற ஒன்றும் இல்லை மாமா, கீழே ஒரு பொட்டை நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு. அதே. பொட்டை நாயா? அவளை. அப்பனா பெரிய கல்ல கொண்டு ஏறி அது ஓடிடும். சரிங்க மாமா. பாத்தீங்களா புருஷன் பொண்டாடிக்கும் ஏத்தத்தை? சரிடி, அவளே இம்பிட்டு நேரம் பேசாம இப்பதான் பேசுறா. வா நம்ம கீழே போவோம், அவ பேசிட்டு பொறுமையா வரட்டும். இல்ல, அவ என்னை பார்த்து நாயன்னு சொல்லிட்டா. அவளை உண்டுலன்னு பண்ணாம நான் வரமாட்டேன். அட வாட்டினா விடுங்க. வா. அந்த பொட்டு நாய் போயிருச்சா? போயிடுச்சு மாமா. அப்புறம் சொல்லுங்க. சாரி கௌரி, காலையில ரொம்ப கோவமா திட்டிட்டேன். திட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஹர்ட் ஆச்சு. சாரிமா. அட அதை விடுங்க மாமா. நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கீங்களோ, நான் அது தெரியாம உங்களுக்கு ஃபோன் மேல ஃபோனா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த கோவத்துல தான் திட்டிட்டீங்க. இப்போ அதுல என்ன இருக்கு? நீங்க திட்டும்போது கொஞ்சம் வருத்தமா தான் மாமா இருந்தது. இப்போ அதெல்லாம் சரியா போச்சு. உங்க குரலை கேட்டவுடனே அதெல்லாம் காணாம போயிடுச்சு மாமா. நீங்க சேஃபா தானே இருக்கீங்க மாமா? அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. சேஃபா தான் கௌரி இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் ஆர்மி விட்டு போறேன்னு சொன்னேன். அதுக்கு எங்க பாஸ் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, அதை முடிச்சுட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஒரு வேலை நடந்துட்டு இருக்கோம். அதை நாங்க எல்லாரும் சரி பண்றதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்காக அந்த அகேன்ஸ்டான டீம்ல நான் சமையல்காரனா போய் சேர போறேன். அங்க போனதும் என்னால உனக்கு ஃபோன் அடிக்கடி பண்ண முடியாது கௌரி. என்ன மாமா சொல்றீங்க? ஃபோன் கூட பண்ண முடியாதா? நீங்க போற இடம் அம்பட்டு ஆபத்தானதாம்மா. ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதான் சொல்றேன், நீ எனக்கு எந்த ஃபோனும் பண்ணாத. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் உன்னை கூப்பிடுறேன், சரியா? சொல்லப்போனா ஃபோன் எங்ககிட்ட இருக்கிறதே அவங்களுக்கு தெரியக்கூடாது. அதுக்காக எங்க ஃபோன்ஸ் எங்க திங்ஸ் எல்லாத்தையும் நாங்க ஒரு மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சுட்டு தான் போவோம். அவங்க எல்லாரும் அசந்த நேரத்துல தான் நான் உங்களுக்கு கால் பண்ண முடியும். நாளைக்கு இந்த பேட்டில நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். நாளையிலேருந்து என்கிட்ட இருந்து உனக்கு ஃபோன் வராது. எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ உனக்கு நான் கால் பண்றேன். என்ன மாமா இதெல்லாம்? எதுக்கு மாமா இந்த ஆபத்தான வேலையெல்லாம் பாக்குறீங்க? என்கிட்ட என்ன சொன்னீங்க? போனானே நான் வந்துருவேன் தானே சொன்னீங்க. இப்போ என்னடானா ஃபோன் கூட பேச முடியாத நிலைமையில இருக்குன்னு சொல்றீங்க. டெய்லி ரொம்ப எல்லாம் பேச வேணாம் மாமா. ஹலோ, நான் சேஃபா இருக்கேன், சாப்பிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க மாமா. அது போதும் எனக்கு. சரிட்டி, நான் முயற்சி பண்றேன். சரி, நான் இப்ப தூங்கணும். இப்ப சீக்கிரமா தூங்கினா தான் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அந்த இடத்துக்கு போக முடியும். நான் ஃபோனை வைக்கேன். சரி மாமா, பார்த்து பத்திரம். ஐ மிஸ் யூ. ஐ மிஸ் யூ டூ ஜிமிக்கி. பாய். பாய். கடவுளே, அவங்க எங்க போனாலும் பத்திரமா இருக்கணும். அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நீ தான் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும்.